Dear students, இப்போ 12th physics refresher course moduleல unit 6 logarithm and anti-logarithm இது ஒரு ஸ்கில். இது எப்படி நம்ம வேல்யூஸை கண்டுபிடிச்சு நம்ம கால்குலேஷன் போடுறதுன்னு பார்ப்போம். யூஸ்வலாக வந்து உங்களுக்கு லார்ஜ் கால்குலேஷன்ஸ் வரும்போது பெரிய பெரிய நம்பர்ஸ் டெசிமல் நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது அல்லது டிவைட் பண்ணும்போது கால்குலேட்டர்ஸ் இல்லாமல் நம்ம ஈஸியாக போடுறதுக்கு தான் இந்த லாகரிதம் அண்ட் ஆன்டி லாகரிதம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் மெத்தட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லாகரிதம் ஆஃப் அ நம்பர், ஒரு நம்பர், அந்த லாகரிதம், அந்த நம்பருக்கு லாகரிதம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். Log of a number is the power to which its base has to be raised to get the number for which log is found. கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த டெஃபினேஷன், பட் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். சப்போஸ் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் லாக் ஆஃப் 1000ன்னு வச்சுங்களேன். யூஸ்வலாக இந்த லாக் போடும்போது இந்த லாக் ஆஃப் அ நம்பர் தான் இந்த நம்பருக்கு தான் நம்ம லாக் கண்டுபிடிக்க போகிறோம். யூஸ்வலாக இதில் வந்து பேஸ்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இந்த இடத்துல இந்த பேஸ் வந்து எந்த நம்பராக வேணா இருக்கலாம். யூஸ்வலாக நம்ம லாகரிதம் டேபிள்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் பார்க்கும்போது பேஸ் வந்து 10ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டெஃபினிஷன் பாருங்கள். இப்போ நம்ம 1000ஓட லாக் பார்க்கணும். என்ன சொல்லியிருக்க டெஃபினேஷன்லாம், பேஸை நீங்கள் பேஸில் என்ன பவர் நீங்கள் ரைஸ் பண்ணீங்கன்னா, பேஸுக்கு பவரில் என்ன போட்டிங்கன்னா எந்த நம்பருக்கு நம்ம லாக் கண்டுபிடிக்கிறோமோ அந்த நம்பர் வரணும். அதுதான் டெஃபினேஷன். ஸோ 10னுடைய பவரில் என்ன போட்டிங்கன்னா 1000 வரும். வெரி குட். ஸோ 10னுடைய பவரில் 3ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 வந்துடும் இல்லையா? அப்போது இந்த லாக் ஆஃப் 1000னுடைய வேல்யூ என்னென்னா பேஸ் 10க்கு வந்து 3 தான். ஆனால் பொதுவாக அதை நம்ம வந்து 3.0000 4 டெசிமல் பிளேசஸ்க்கு நம்ம கொடுக்கறது வழக்கம். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம லாகை நம்ம இப்போ 1000ங்கிற நம்பர் வந்து நம்ம 3ன்னு எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபார்மெட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாகில் சில முக்கியமான ரூல்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் ஃபார்முலான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, 2 நம்பர்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வைங்க. அந்த 2 நம்பர்ஸோட இண்டிவிஜுவல் லாக், அது என்ன பேஸ் வேணா இருக்கலாம். 10 பேஸாக இருக்கலாம், இல்லை 2 பேஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்போனென்ஷியல்னு ஒரு நம்பர் இருக்கும், அதனுடைய பேஸ் அந்த இடத்துல போடலாம். ஸோ அந்த எம்ன்ற நம்பரோட லாகை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்னன்னு இருக்கு பாருங்க, அதனுடைய லாகையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். ஸோ ப்ராடக்ட்ன்ற அந்த கான்செப்டை நம்ம இங்கே எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். ஓகே. ஸோ அதே மாதிரி கோஷன் ஃபார்முலான்னு இருக்கு பாருங்க. லாக் m/n, 2 நம்பர்ஸை நீங்கள் டிவைட் பண்ணணும் அப்படின்னா லாகில் அந்த எம்ன்ற நம்பரோட லாகு அடுத்தது என்னோட லாக் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணால் போதும். அடுத்து ப்ராடக்ட் ஃபார்முலா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நம்பர்னுடைய பவர் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு வைங்க. பெரிய பெரிய கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு வரும்போது பவர்ஸ்லாம் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாக் m/n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவரை நீங்கள் முன்னாடி கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணால் போகிறோம் லாக அந்த நம்பரோட லாகோட. ஸோ தீஸ் ஆர் த ஐடியாஸ் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம சில நம்பர்ஸோட லாகை எப்படி போடுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் லாகரிதம், இப்போ இந்த நம்பருக்கு நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, லாக் ஆஃப் 1000. இதில் 2 காம்பனன்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று இங்கே அந்த நம்ம எழுதணும் பார்த்தீங்களா, அந்த 3ன்னு சொல்லிட்டு,
அதுக்கு பேர் வந்து கேரக்டரிஸ்டிக்னு பேர், அல்லது கேரக்டர்னு சொல்லலாம். இந்த வேல்யூஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 000 இது வந்து 4 டிஜிட்ல எழுதியிருக்கோம் பாருங்க. இதுக்கு பேர் வந்து மேண்டிசா அப்படின்னு பேர். திஸ் இஸ் கால்ட் மேண்டிசா. இப்போ நம்ம சில நம்பர்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லாகரிதம் புக்குன்னு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. லாகரிதம் டேபிள்ஸ்னு சொல்றது. உங்களுடைய புக்ஸ்லேயும் வந்து அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைனாலும் இந்த லாக் டேபிள் நம்ம யூஸ் பண்ணி, லாக் புக்கு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ லாகரிதம் அப்படின்ற இது வந்து இப்படி தான் இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நம்ம கால்குலேஷன் பார்ப்போம். நம்ம சப்போஸ் ஐ வாண்ட் டு find out the log of a number like 314.0. ஸோ இந்த நம்பருக்கு நான் லாகை கண்டுபிடிச்சு நான் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பேஸ் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம 10ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த டேபிள் காமிச்சோம் பார்த்தீங்களா, இதில் வந்து எல்லா வேல்யூஸுமே இந்த மேண்டிசா வேல்யூஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே மேண்டிசா வேல்யூஸ் தான். இது எல்லாமே வந்து உங்களுக்கு 10 பேஸ் தான் அது. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்போ எசென்ஷியலி இப்போ இதனுடைய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சு எழுத போகிறோம் அப்படின்னா, இதில் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10னுடைய பவரில் நீங்கள் என்ன நம்பரை எழுதினீங்கன்னா 314 வரும். இதுதான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ இப்போ நான் லாக் ஆஃப் 314 கண்டுபிடிச்சு ஒரு நம்பரை எழுதுறேன் அப்படின்னா 10னுடைய பவரில் அந்த நம்பரை போடும்போது 314 வந்துடும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி. ஸோ பிஃபோர் வி லான்ச் இன் டு தி லாக் ஆஃப் a particular number, எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியுமே நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுத கற்றுக்கணும். இதுதான் சயின்டிஃபிக் ஃபார்மேட் அல்லது சயின்டிஃபிக் மெத்தட்னு பேர். ஸோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட மேக்னிடியூட் நம்பர் வந்து என்னமா வேணா இருக்கலாம். அதை நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் எழுத கற்றுக்கோங்க. இந்த ஏன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 பட் லெஸ் தேன் 10. 1 அல்லது 1க்கு மேலே 1.001 இருந்து ஆரம்பிச்சு 1 பாயிண்ட்டுக்கு மேலே எந்த நம்பர் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 10க்கு உள்ளே இருக்கணும். 9.999 வரைக்கும் நம்ம போகலாம். 10னுடைய பவரில் இந்த எம்ன்றது வந்து எனி இன்டீஜர், அது பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், எனிதிங். இப்போது நான் ஒரு நம்பர் இங்கே எழுதுகிறேன். உங்களுக்கு ஃபெமிலியர் நம்பர் தான் அது. ஐ ஹோப் யூ ரீகால் திஸ் நம்பர். 6023 0000 another 0000 20 ஜீரோஸ் போட்டிருக்கேன். ஓகே, இந்த நம்பர் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது இந்த நம்பர் நீங்கள் வந்து நான் வேற ஒரு ஃபார்மேட்டில் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இதுதான் அவகாட்ரோ நம்பர்னு பேர். திஸ் இஸ் கால்ட் அவகாட்ரோ நம்பர். அதோட சிம்பிள் வந்து NA. என்ன சார் இந்த ஃபார்மேட்டில் நான் அவகாட்ரோ நம்பர் பார்த்ததே இல்லையே நீங்கள் சொல்லலாம். எஸ், இந்த நம்பர் ஆக்சுவலாக வந்து இவ்வளவு பெரிய நம்பர் இது. இந்த நம்பருக்கு நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னா கடைசி டிஜிட்டில் நம்ம ஒரு டெசிமல் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் இருக்குது இந்த நம்பருடைய டெசிமல் பாயிண்ட். ஸோ இப்போ நான் இந்த ஃபார்மேட்டில் அதை எழுதணும் அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டூ 10 to the பவர்னு எழுதிக்கணும். இப்போ நம்ம இந்த எம்ஐயும் ஏவையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். எந்த நம்பர் நமக்கு கொடுத்துருந்தாலும் அதில் லீடிங் டிஜிட், ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்குது பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஏதாவது நான் ஜீரோ டிஜிட், அந்த நம்பருக்கு அப்புறமா ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. இது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ த நம்பர் ஷுட் பி therefore written as 6.023. இப்போ பாருங்கள், அந்த ஏன்ற அந்த ஃபார்மேட் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு பாருங்கள். 10க்குள்ளே தானே இருக்குது, 1க்கு மேலே இருக்குல்ல. ஆனால் இந்த நம்பர் 6.023 கிடையாது இல்லை, இவ்வளோ பெரிய நம்பர் இல்லை. அப்போ 10 பவரில் அந்த ஃபேக்டரை நம்ம உள்ளே கொண்டு வந்துடணும். எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெசிமல் பாயிண்ட்டை எவ்வளோ டிஜிட்ஸ் நீங்கள் வந்து ப்ளஸ் சைடு, அதாவது இந்த சைடு வந்து ப்ளஸ்ஸு, ஒரு டிஜிட்டும் ஒன்று ஒன்று ஆட் ஆகணும். இந்த சைடு
நீங்கள் ஒரு வேளை நம்பர் வந்து ரொம்ப பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு அதாவது மைனஸில் போகணும். அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ எவ்வளோ டிஜிட் நான் நவுத்துறேன் பாருங்கள். 1 இது வந்து 10 பவர் 1 2 3 அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஒரு 20 0 போட்டிருக்கோம். ஸோ ஏற்கனவே ஒரு 3 அதுக்கப்புறமா 4 5ன்னு போகும். ஸோ 3 + 20 இல்லையா, 20 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் தான் இங்கே வருது. இப்படி ஒரு டிஜிட்டாக நகர்த்தினோம்னா மொத்தம் எவ்வளோ டிஜிட் நகர்த்திருப்பீங்கன்னா 23 டிஜிட்ஸ். ஸோ அவகேட்ரோ நம்பர் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம பார்த்து பழக்கமாக இருக்கும். இப்போ ஒன்ஸ் யூ நோ ஹவு டு ரைட் a நம்பர் லைக் திஸ், இந்த ஃபார்மேட்டில் எழுத கற்றுக்கிட்ட பிறகு இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வருவோம். இப்போ பாருங்க எந்த இடத்துல இந்த நம்பருக்கு பாயிண்ட் இருக்குன்னா இங்கே இருக்கு. பாயிண்ட் இஸ் ஆக்சுவலி ஹியர். பட் நான் இந்த நம்பர் எப்படி எழுதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ஹாவ் டு ரைட் இட் as 3.140 அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிட்டு இன்டூ 10 to the power of. ஸோ எவ்வளோ டிஜிட் நீங்கள் நகர்த்துனீங்கன்னா இந்த 314 வரும் பாருங்க. ஒரு டிஜிட்டு 2 டிஜிட் அதாவது ப்ளஸ் சைடில். ஸோ 10 பவர் 2. ஸோ அந்த 314 நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா 3.140 இன்டூ 10 பவர் 2ன்னு. அந்த 10னுடைய பவரில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுதான் கேரக்டரிஸ்டிக். ஸோ 2 பாயிண்ட். ஸோ நான் லாக் எழுதும்போது இந்த ஃபார்மேட்டில் சொன்னேன் இல்லையா, ஸோ கேரக்டரிஸ்டிக்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா மேண்டிசா. மேண்டிசா தான் நம்ம டேபிள்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டேபிள்லேருந்து இந்த மேண்டிசா இந்த 2 பாயிண்ட்டுக்கு அப்புறமா எழுத வேண்டியது எப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதான் டேபிள் இல்லையா, இந்த டேபிளில் நீங்கள் 314 தானே நம்ம பார்க்க வேண்டிய நம்பர் இல்லையா. ஸோ வி நீட் டு செக் வித் 314. நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே இப்போ பாருங்கள் இந்த 314ங்கிற நம்பருக்கு நம்ம பார்க்கணும். ஸோ வாட் ஐ வில் டூ நவ் இஸ் 31 இருக்குது பார்த்தீங்களா, 31. ஸோ 314 உங்களுக்கு இதில் வந்து நம்பர் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் தான், டெசிமல் பாயிண்ட்லாம் இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ 31 அப்படின்ற அந்த நம்பர் இதுக்கு அக்ராஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு அக்ராஸ் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதில் வந்து 0ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 1 2 3 4 9 வரைக்கும் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், 31 அக்ராஸில் இந்த 4ங்கிற இந்த என்ட்ரி இதுக்கு நேராக என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். அதாவது 4969 இருக்கு இல்லையா, இந்த 4969 தான் உங்களுக்கு வந்து மேண்டிசா. ஸோ ஐ ஹவ் டு ரைட் இட் as 4969. திரும்ப சொல்லிடுறேன், ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட் ஃபார் 314. அதாவது 3.14க்கு பார்க்கணும். 3.14லாம் அங்கே இருக்காது. ஸோ 31 அப்படின்னு பார்த்துக்கணும். 31 அக்ராஸ்னா டுவர்ட்ஸ் ரைட். அதில் 4ங்கிற நம்பருக்கு கீழே இங்கே பாருங்கள், 4ங்கிற இந்த நம்பருக்கு இந்த காலமில் இந்த 31 அக்ராஸ் 4 டவுன்னு சொல்லுவோம். ஸோ 4 டவுன் பாருங்கள், 31 அக்ராஸ் 4 டவுன் வந்து 4969. இதை வந்து உங்களுக்கு மேண்டிஸால எழுதிக்கணும் 4969. ஓகே, அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் இந்த நம்பருடைய லாக், இதுதான் இந்த நம்பரோட லாக். சப்போஸ் ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட் லாக் ஆஃப் 3.14ன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து பையோட வேல்யூ. 3.14க்கு நீங்கள் லாகை கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வைங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த நம்பரை திரும்பவும் எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா 3 பாயிண்ட் அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். இன்டூ 10 to the power of. இப்போ இதில் வந்து 10 to the power of எந்த நம்பர் போட்டாலும் இந்த நம்பர் மாறிடும். அதனால் 0 தான் போடணும். 10 power 1 போட்டிங்கன்னா ஒரு டிஜிட் தள்ளி 31.4 ஆகிடும். 10 power 2ன்னு போட்டிங்கன்னா 314 ஆகிடும். 10 power -1ன்னு போட்டிங்கன்னா 0.314ன்னு ஒரு நம்பர் லெஸ் ஆகிடும், ஒரு டெசிமல் பாயிண்ட். ஸோ 10 power 0. வாட் இஸ் 10 power 0? 10 power 0 1 தானே. அப்போது 3.14 இன்ட்டு 1 அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள். கேரக்டரிஸ்டிக் இதுக்கு 0 இல்லையா, ஸோ 0 பாயிண்ட். திரும்பவும் இப்போ இதனுடைய மேண்டிஸா பார்த்தீங்கன்னா அதே தான் வரும். டேபிளில் என்ன இருக்கோ அதே நம்பர் தான். திரும்பவும் 314 தானே பார்க்க போகிறோம். அதே 4969 தான். ஸோ மேண்டிஸா மாறவே மாறாது. எல்லா நம்பருக்கும் மாறாதுன்னு சொல்லல. இந்த மாதிரி 314ங்கிற நம்பர் எந்த டெசிமல் பிளேஸில் இருந்தாலும் மேண்டிஸா சேம் தான். கேரக்டரிஸ்டிக் மட்டும் மாறும். சப்போஸ் we need to find out some other number. இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா 6.023, அந்த நம்பருக்கே பார்ப்போமே. அப்போது இன்டூ 10 power 23 இன்டூ 10 power 23. இப்போ இது
கரெக்டான ஃபார்மட்லேயே தான் இருக்குது. அப்போது 23 தான் அதோட கேரக்டரிஸ்டிக்கு. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய அந்த மேண்டிஸா பாருங்கள், இந்த டேபிள் வேல்யூ வந்து இப்போ பாருங்கள். ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு பேஜில் வந்து 54ஓட முடியுது. ஸோ we need to go for the next page. லாகரிதமோட நெக்ஸ்ட் பேஜில் நம்ம போய் பார்க்கணும். ஸோ 6023 நம்ம பார்க்கணும் இல்லையா? 6023 6.023 நம்ம பார்க்கணும். நான் பார்க்க வேண்டியது 6 பாயிண்ட்லாம் இருக்காது. ஸோ 60 பார்க்கணும். அதுக்கப்புறமா 2 டவுன் பார்க்கணும். அதுக்கப்புறமா மீன் டிஃபரன்ஸில் 3ன்னு பார்க்கணும். மீன் டிஃபரன்ஸுங்கிறது இந்த காலம் இங்கே இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட் நம்ம 60 அக்ராஸில் பார்ப்போம். 60 அக்ராஸில் 2 டவுன். நான் சொல்லியிருக்கேன் இது 0, இது 1, இதுதான் 2. அப்போ இந்த நம்பரை உங்கள் இதெல்லாமே நோட்டில் எழுதிக்கோங்க. இந்த லாகரிதம் புக்கு உங்கள் ஸ்கூலில் கொடுத்தாங்கன்னா புக்கில் எதுவுமே எழுதாதீங்க. எழுதுனீங்கன்னா அடுத்து பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த நம்பரே கூட சரியாக தெரியாமல் இருக்கும். ஸோ 7796 நான் இப்போ இதில் வந்து டிஜிட்டலில் எழுதுறதுனால எரேஸ் ஆகிடும். 7796. இப்போது இந்த 3ன்னு 602 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 3 பார்க்கணும் இல்லையா? 3 எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதே லைனில் அதே அக்ராஸில் இந்த காலம் இருக்கு பாரு. இது பேர் மீன் டிஃபரன்ஸ்னு பேர். மீன் டிஃபரன்ஸில் இது ஃபஸ்ட்டு என்ட்ரி, இது 2, இது 3 மேலே காட்டுறேன் பாருங்க. மீன் டிஃபரன்ஸு 1 2 3 4 அப்படின்னு இருக்கு. ஸோ மீன் டிஃபரன்ஸு 3க்கு நேரம் என்ன வருது? 2 வருது இல்லையா? இந்த 2வை ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். 7798 இதுதான் உங்களுக்கு இந்த நம்பரோட மேட்ரிக்ஸ். ஸோ ஐ கேன் சிம்பிளி ரைட் இட் 7798. இப்படி தான் நம்ம லாகை எவாலுவேட் பண்ணோம். ஆன்டிலாக் ப்ராசஸ்ங்கிறது இதே மாதிரி ஜஸ்ட் ரிவர்ஸ் தான். நம்ம இந்த சயின்டிஃபிக் ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் நல்லா தரோவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதை வச்சு நம்ம கேல்குலேஷன் போட்டுடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் நம்ம. இந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட முதல்ல நம்ம லாகிருதம் என்னங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆன்டிலாக் ப்ராசஸ் என்னன்றதை சொல்லணும். ஸோ நம்பர் என்ன பாருங்க, 3 × 27 × 7500. ஸோ எவாலுவேஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் 3 × 27 × 7500 divided by 4 × 6789.3. 4 × 6789.3. 87.3 89. 6789.3. ஓகே. ஸோ இப்போ நான் இதை நியூமரேட்டர்னு வச்சுக்கிறேன், இதை டினாமினேட்டர்னு வச்சுக்கிறேன். ஸோ நியூமரேட்டர் முதல்ல பார்த்துருவோம். நியூமரேட்டரில் என்னென்ன நம்பர் இருக்குது? ஃபஸ்ட்டு 3 இருக்குது. ஐ வாண்ட் டு ரைட் திஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் இன் தி ஃபார்மட் ஐ நோ ஆஸ் சயின்டிஃபிக். இதை நான் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நம்பர் 3ங்கிற நம்பரில் எந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் இருக்குது? சார் டெசிமல் பாயிண்ட்டே இல்லை சார், ஹோல் நம்பர் சார் அதுன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் இந்த நம்பரை 3ங்கிற நம்பரை 3.0ன்னு நம்மளால் எழுத முடியும் இல்லையா? ஸோ இப்போ டெசிமல் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா ஆஃப்டர் 3 தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த நம்பரை நான் சயின்டிஃபிக் ஃபார்மேட்டில் எழுதணும்னா சயின்டிஃபிக் ஃபார்மேட் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டூன்னு போட்டுக்கோங்க. 10 பவரில் என்ன போட போகிறீங்க? ஸோ இப்போ இந்த நம்பரில் லீடிங் டிஜிட் இதுதான் இல்லையா? ஸோ இந்த நம்பருக்கு அப்புறமே நீங்கள் பாயிண்ட்டை வச்சு இதை எழுதிக்கோங்க 3.0. 10னுடைய பவரில் நீங்கள் எந்த நம்பர் போட்டிங்கனாலும் 0 தவிர உங்களுக்கு நம்பர் வேல்யூ மாறிடும். 0 போட்டிங்கன்னு வச்சுங்க, அதே நம்பர் தானே. 3.0 × 10^0. 10^0 1, அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போது கேரக்டரிஸ்டிக் 0ன்னு முடிவாயிடுச்சு. ஏன்னா 10னுடைய பவரில் என்ன போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக். ரிமெம்பர் நம்ம பேஸ் 10 போட்டுட்டு இருக்கிறதுனால தான் இது எத்தனையுமே 10னுடைய பவரில் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம லாக் டேபிளுக்கு வந்துடுவோம். லாக் டேபிளில் 30 அக்ராஸ் 0 பார்த்தீங்கன்னா சரியாயிடும். ஏன்னா 30 3.0 தானே நம்ம பார்க்கணும். ஸோ 30 பாருங்கள், 30 அக்ராஸில் இது தானே 0, 30 அக்ராஸ் 0. ஸோ திஸ் நம்பர் 4771 நம்ம இங்கே எழுதணும். 4771.
நான் லாகில் ஒரு ரூல் சொன்னேன், m into n அப்படின்னா லாக் ஆஃப் m தனியாக கண்டுபிடிச்சு லாக் ஆஃப் n தனியாக கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு கோ ஃபார் 27. 27ல் 27.0ன்னு எழுதிக்க முடியும். இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீடிங் டிஜிட்டுக்கு அப்புறமா பாயிண்ட்டை வச்சு முதல்ல இதை எழுதிக்கணும். எழுதிட்டு 10னுடைய பவரில் என்ன எழுதணும்னா, இப்போ நம்ம ஆக்சுவல் நம்பரில் எங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது, டெசிமல் பாயிண்ட் வந்து 7க்கு அப்புறம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னா இந்த பாயிண்ட்டை ஒரு டிஜிட் நகர்த்தினா போதும், அதாவது ப்ளஸ் சைடில். ஸோ 10 பவர் 1, விச் மீன்ஸ் கேரக்டரிஸ்டிக் வந்து உங்களுக்கு வந்து 1 தான், 1 பாயிண்ட். நீங்கள் எதுக்கு மேண்டிஸாக பார்க்கணும், டேபிள் வேல்யூனா 27க்கு பார்க்கணும். 27 எங்கே இருக்குது பாருங்கள், 27 இஸ் ஹியர். 27 0 இந்த நம்பர் தான் நம்ம அங்கே எழுத வேண்டிய டேபிள் வேல்யூ. தட் இஸ் கால்ட் மேண்டிஸா. 4314 4314. அடுத்தது 7500 நம்ம பார்க்கணும். 7500 எங்கே பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இங்கே பாயிண்ட் இருக்குது. I have to write this number like this. இங்கே பாயிண்ட் இருக்குது. எங்கே நம்ம பாயிண்ட் வச்சு முதல்ல லீடிங் டிஜிட் சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கே வச்சுக்கணும். எவ்வளோ டிஜிட் நீங்கள் நகர்த்துனீங்கன்னா 7500 வரும். 1 2 3 டிஜிட் நகர்த்தணும். அப்போ 10 பவர் 3. இந்த 3 தான் உங்களுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் ஆகும். இப்போ நீங்கள் டேபிள் வேல்யூ 75.0க்கு பார்க்கணும். 75.0க்கு இந்த பேஜில் இருக்காது, அடுத்த பேஜுக்கு போய்க்கணும். நெக்ஸ்ட் பேஜில் தான் இருக்கும். 75.0 75 இங்கே இருக்கு பாருங்கள். 75ல் ஃபஸ்ட்டு என்ட்ரி, அதாவது 0 டவுன். 75 அக்ராஸ் 0 டவுன்னா இதுதான் 0க்கு நேரம். 75ங்கிற அந்த ரோவில் 0ங்கிற காலமுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் உங்களுக்கு அந்த டேபிள் வேல்யூ. 8751 8751. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா. 6 வருது, 13 18 17 5. திரும்ப ஒரு செக் பண்ணிக்கலாம். 5 + 1 6, 8 + 5 13, 8 + 3 11, 18, 5 9 17, 2 3 5. ஸோ இது வந்து நியூமரேட்டரோட லாக். அடுத்து டினாமினேட்டருக்கு வருவோம். டினாமினேட்டரோட லாக் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 4ங்கிற நம்பருக்கு நம்ம பார்க்கணும். 4ங்கிற நம்பர் வந்து 4.0 தானே அது. இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா, சயின்டிஃபிக் ஃபார்மேட்டில் 4.0 × 10 to the power 0ன்னு போட்டால் தான் அதே நம்பர் ரிட்டைன் ஆகும். ஸோ அதனால் 0 தான் உங்களுக்கு இங்கே கேரக்டரிஸ்டிக். 40 4.0னா 40ல் பார்க்கணும். 40 அக்ராஸ் 0, 40 அக்ராஸில் 0 டவுன் பார்த்தீங்கன்னா 6021. தட் இஸ் மை நம்பர். ஸோ 6021 தான் இங்கே நம்ம எழுத வேண்டிய மேண்டிஸா வேல்யூ. கீழேயும் ப்ராடக்டில் தான் இருக்குது 4 × அப்போ நம்ம ப்ளஸ் தான் பண்ணணும். அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6789.3ன்னு இருக்குது. எப்போவுமே உங்களுக்கு வந்து 4 டிஜிட்ஸில் தான் நம்ம லாக் பார்க்க முடியும். 5th டிஜிட் நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கிறேன். 6789 அப்படின்னு எழுதுனா இது ரவுண்ட் ஆஃப் ஆகிடும். ஏன்னா அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து 5க்கு மேலே இருந்தால் தான் நம்ம ஒரு நம்பர் ரைஸ் பண்ணி எழுதணும். 5க்கு கீழே இருக்கனால அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேன் ரைட் திஸ் நம்பர் as 6.789 into 10 to the power of 3. ஏன் 10 to the power of 3 அப்படின்னா 6789 வரணும் அப்படின்னா ஒரு டிஜிட்டு 2 3 டிஜிட் நகர்த்தினீங்கன்னா 6789 வந்துடுது. ஸோ 3 பாயிண்ட் தான் உங்களுக்கு இதனுடைய கேரக்டரிஸ்டிக். இப்போ நீங்கள் 6789க்கு லாக் பார்ப்போம். 67 அக்ராஸில் பார்க்குறேன். இது 0 1 2 3 4 5 6 7 8 6 7 8 வந்துருச்சு. அதாவது 8312. இதில் மீன் டிஃப்ரென்ஸில் 9 லாஸ்ட் என்ட்ரி. மீன் டிஃப்ரென்ஸ் 9ல் நம்ம ஆட் பண்ணுவது. மீன் டிஃப்ரென்ஸ் 9 பாருங்கள் 6 வருது. இந்த 6ஐ வந்து அதோட ஆட் பண்ணணும். நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு அதில் ஆட் ஆகும். சிக்ஸ் இல்லையா. ஸோ we have to add 6 here. 6 ஆட் பண்ணிங்கன்னா வருது 8318.
லாக் புக்கை கையில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். 8318 இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 9 3 3 14 4. ஸோ டினாமினேட்டரோட லாகையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நியூமரேட்டரோட லாகையும் அதாவது 5.7836ஐயும் டினாமினேட்டில் இருக்கிற லாகையும் மைனஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம லாகில் என்ன ரூல் சொல்லியிருக்கோம், கோஷன்ட் ரூலு. ரெண்டு நம்பர்ஸை டிவைட் பண்ணுறதுனா அந்த லாகை கண்டுபிடிச்சி தனித்தனியாக அதை மைனஸ் பண்ணால் போதும். ஸோ டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணும்போது 16 - 9 எடுத்துக்கணும், 7. 12 - 3ன்னு வச்சுக்கணும், அதை 9 வரும். 7 - 3 4, 7 - 4 3, 5 - 1 4 வந்து 1. இப்போது இந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக லாகரிதமில் தான் இருக்குது இல்லையா. நம்ம ரெண்டு நியூமரேட்டரையும் லாக் கண்டுபிடிச்சி டினாமினேட்டர் லாக் கண்டுபிடிச்சி தான் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது லாகரிதம் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. நீங்கள் ஆன்டிலாக் கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு ஆக்சுவல் நம்பர், அந்த நம்ம டிவைட் பண்ண நம்பர் வரும், உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆன்டிலாக் கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம எதனுடைய ஆன்டிலாக் பார்க்க போகிறோம், 1.3497க்கு நம்ம ஆன்டிலாக் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேண்டிஸாவை தான் நம்ம டேபிளில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல மேண்டிஸா என்னது, 0.3497. 0.3497 நம்ம ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து பார்ப்போம். Where is 0.34? 0.34 is here. 0.34ல இந்த acrossல 9th digit here, 9. 0.349 which is 2234. அதுக்கப்புறம் 7ங்கிறது 1 2 3 4 5 6 7 இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கணும். ஸோ you get 2238. ஸோ இதுதான் ஆன்டிலாக் வேல்யூ. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஆன்டிலாக் எந்த நம்பருக்கு பார்க்கணும், 3497. 34 அந்த ஆன்டிலாக் டேபிளில் 0.34ன்னு தான் இருக்கும். அங்கே நம்பர்ஸ் எல்லாமே பாயிண்டில் தான் இருக்கும். 0.349 9ங்கிறது வந்து இந்த நம்பர். அப்புறம் 7ங்கிறது மெயின் டிஃபரன்ஸில் இருக்கிற 7 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2238 இஸ் மை நம்பர். ஐம் கெட்டிங் 2238. அதை அப்படியே முதல்ல எழுதிங்க, 2238ன்னு எழுதிங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் சயின்டிஃபிக் ஃபார்மேட்டில் எங்கே நீங்கள் பாயிண்ட் வைப்பீங்க, லீடிங் டிஜிட்டுக்கு அப்புறம் தானே பாயிண்ட் வைப்பீங்க. அப்படியே வச்சுங்க, இன்டூ சயின்டிஃபிக் ஃபார்மேட் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஏ இன்டூ 10 to the power m. இப்போ இந்த ஃபார்மேட்டில் ஏ வந்துருச்சு. ஆக்சுவலாக 10க்குள்ளே இருக்குது, 1க்கு மேலே இருக்குது. 10னுடைய பவரை நம்ம என்ன போடுவோம்னா கேரக்டரிஸ்டிக் தானே போடுவோம். நம்ம ஏற்கனவே லாக் எடுக்கும்போது தானே சொல்லியிருக்கேன், கேரக்டரிஸ்டிக்கில் என்ன போட போகிறீங்கன்னா 10னுடைய பவரில் என்ன இருக்கோ அதான் போட போகிறீங்க. ஸோ மை ஃபைனல் ஆன்சர் இஸ் therefore 2.238 into 10 to the power 1. அஃப்கோர்ஸ் இது 10 to the power 1ங்கிறது 10 தான். ஸோ நீங்கள் ஆன்சரை, ஃபைனல் ஆன்சரை 22.38 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணுறோம். அடுத்த செஷனில் நம்ம வேறு நம்பர்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம்.